ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து ஒடிசாவில் இருக்கிற சம்பல்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். ஆக்சுவலி சென்னையிலேருந்து அந்த சம்பல்பூர் பிளேஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின் கிடையாது. ஸோ அதனால் சென்னையிலேருந்து புவனேஸ்வர் பக்கத்தில் இருக்கிற குர்தா ரோடு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஜங்ஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து சம்பல்பூருக்கு இன்னொரு ட்ரெயின் பிடிக்க போகிறோம். சரி, ஒடிசாங்கிற சம்பல்பூருங்கிற அப்படி அங்கே சம்பல்பூரில் ஒடிசாவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சம்பல்பூர் நியர்பை பிளேசஸில் டெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. அதை போய் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சம்லேஸ்வரி அம்மன் டெம்பிள் இருக்குது, அதை போய் பார்க்க போகிறோம். இன்னொன்று இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. அங்கேயும் போய் விசிட் பண்ண போகிறோம். நாம் வந்து இப்போ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். நமக்கு ட்ரெயின் வந்து 7 o'clock குர்தா ரோடு ஜங்ஷனுக்கு. இன்னொரு விஷயம், என்னை வந்து இந்த ட்ரிப்புக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணது நீலமேகம் அண்ணா. ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மிஸ்டர் கருணாகரன் அண்ட் அவங்க டீம் தான் இந்த ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணார். ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சென்னை டு குர்தா ரோடு ஜங்ஷன் டிக்கெட் புக் பண்ணது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்தது. சரி, ட்ராவல் பண்ணுற அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் டிக்கெட் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்தது. டிபார்ச்சருக்கு முன்னாடி நமக்கு 2 hours பிஃபோர் எஸ்எம்எஸ் வரும்ல, சார்ட் க்ரியேட் ஆகி, அதுலேயும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 1 and 2 வந்து நின்று போச்சு. ஸோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நாங்கள் 2 பிளான் வச்சுருந்தோம். ஒன்று அன்ரிசர்வ்டில் ஏரியா உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இன்னொன்று டிடிஆர் கிட்டே பேசி, நாங்கள் புக் பண்ணது செகண்ட் கிளாஸ் ஏசி. ஸோ அதில் யாருன்னா வரலன்னா அதில் எங்களுக்கு சீட் கொடுப்பாங்க, டிடிஆர் கிட்டே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக 1 hour பிஃபோர் வந்து பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வந்துருச்சு. ஹவுரா மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். எங்களோட ஃபஸ்ட்டு பிளானான அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எங்களுக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறாங்க. ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம புக் பண்ண செகண்ட் கிளாஸ் ஏசியில் சீட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஹலோ கைஸ், நாங்கள் கடைசியாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் எங்களுக்கு கன்ஃபார்மே ஆகலை சுத்தமாக. ஸோ நாங்கள் டிடிஆர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி 60 to 64 அப்படிங்கிற ஒரு சீட் வந்து B3யில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம், அவைலபிள் இருந்துச்சு. ஆனால் அது குடூர் வரைக்கும் தான் அவைலபிளாக. குடூர் வந்து இன்னொரு 1 hourல வந்துடும். நாங்கள் கிளம்பி 1.5 hour ஆகுது. இன்னொரு 1 hourல குடூர் வந்துடும். ஸோ இங்கே இதுவே அப்பர் பர்த்து. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அப்பர் பர்த்து. இங்கே இருக்கிற அப்பர் பர்த்தும் ஆர்ஏசி பக்கம் இருக்கிற அப்பர் பர்த்தும் எனக்கும் அண்ணனுக்கும் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சீட்டு. இது நிலைக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து குடூரில் ஆள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் see அவங்க வராங்களா இல்லையா. அவங்க வந்துட்டாங்கன்னா நாங்கள் பாயை போட்டு தரையில் தான் படுக்கணும். டிடிஆர் சொன்ன மாதிரி அடுத்த 2.5 hours குடூரில் ஆள் வந்துட்டாங்க. நாங்கள் உட்காந்து இந்த சீட்டில். பட் காட் கிரேஸ், எதிர்க்க இன்னொரு சீட் இருந்துச்சு காலியாக. ஸோ அதில் ஏறி நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி உட்காந்துக்கிட்டோம். அப்படியே ஒரு 6 to 7 hours ட்ராவல் பண்ணி விஜயவாடா ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் அங்கே தான் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அதர்வைஸ் நாங்கள் வந்தது வந்து ஹவுரா மெயிலு. ஸோ நாங்கள் வந்ததில் எங்களுக்கு அந்த சீட் கிடைச்சது இல்லையா, அது விஜயவாடாவோட கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டிடிஆர் வந்து விஜயவாடாவோட போயிட்டாரு, கிளம்பிட்டாரு. அடுத்த டிடிஆர் வந்தாரு. பட் அந்த டிடிஆர் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல. நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க. இங்கே தான் எங்களோட பிளேஸு.
அடுத்த ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே விடிஞ்சிடுச்சு. ஸோ சன்லைட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா பல் விளக்கிட்டு டிஃபன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வைசாக் ஸ்டேஷன் வருது அப்படின்னு சொன்னாங்க, விசாகப்பட்டினம் ஸ்டேஷனு. ஸோ அங்கே வந்து டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். So finally we reached விசாகப்பட்டினம். வைசாக்ல தான் இருக்கோம். டீ டிஃபன் என்ன பண்ணலான்னு கீழே இறங்கியிருக்கோம். How much? English how much? 40. Number. Nah, change it. Rightly. ஒன்று 4 இட்லி சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா 2 இட்லி 2 வடை சொல்றாங்க. இது பார்சலா இல்லை சாப்பிடவா? அங்கேயும் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் கிடச்சிது. ஆக்சுவலி விசாகப்பட்டினமில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் எப்பயும் போல் ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ அடித்து பிடிச்சி நாங்கள் கடைசியாக குர்தா ரோடுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது வரைக்கும் தான் நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து சம்பல்பூருக்கு லோக்கல் ட்ரெயின் மாதிரி பிடிச்சி போயிடலாம், ஈஸி தான். ஆனால் அது வந்து நியர்லி 5 hours to 6 hours ட்ராவலு. நாங்கள் வந்து ஹவுரா மெயில் எக்ஸ்பிரஸ் வந்து 2 hours லேட்டு. சம்பல்பூருக்கு இங்கேருந்து ட்ரெயின் அடுத்த 10 நிமிஷத்துலேயே இருந்தது. ஸோ அதனால் ஓடி போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த சம்பல்பூர் ட்ரெயினை வந்து பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சொன்ன மாதிரி அடுத்த 10 நிமிஷத்தில் கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நாங்களும் ட்ரெயினில் ஏறிட்டோம். நம்ம ஊர் லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான் அந்த ட்ரெயின் இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் யாருமே தமிழ் பேசல, ஃபுல்லாகவே ஹிந்தி இல்லைனா ஒரிசா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன அந்த லோக்கல் ட்ரெயின்லேயே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒன்றா குரூப்போ ஏதோ டூர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தருக்கு பர்த்டே போல். ஸோ அதனால் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நீங்களே பாருங்கள்.
ஸோ இதோட இந்த ஒடிசா ட்ரெயின் ஜேர்னி முடியுது. நாங்கள் சம்பல்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே சம்பல்பூரில் கங்காதர் யூனிவர்சிட்டியில் தான் எங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நம்ம தங்க போகிறோம். அங்கே தங்கி இங்கே நியர்பை பிளேசஸில் இருக்கிற டெப்ரிகார் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கு, அதுக்கப்புறம் சம்லேஸ்வரி டெம்பிள், ஐஏஎம் யூனிவர்சிட்டி இதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் ப்ளஸ் டெம்பிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.